கண்டுபிடிக்க முடியும். இப்ப எப்படி சிக்கியிருக்காங்கன்னு பாருங்களேன். பரமக்குடி மடந்தைன்ற ஊர், அந்த கிராமத்துல மொத்தம் எத்தனை ஓட்டுகள் போட்டிருக்காங்கன்னா 390 ஓட்டுகள் போட்டிருக்காங்க. அதாவது தேர்தல் சமயத்துல மொத்தமே 390 ஓட்டுகள் பதிவாயிருக்கு. ஓகேவா? ஆனா ரிசல்ட்ல பாருங்களேன், அதே பூத் நம்பர் அதே மடந்தைன்ற ஊர்ல எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குன்னா 395. ஆரம்பத்துல 390 ஓட்டு தான் விழுந்திருக்கு. ஆனா எப்படி ரிசல்ட்ல 5 ஓட்டு எக்ஸ்ட்ரா காட்டுது அது தெரியாது. அதுக்கு ஒரு சிலர் இன்டெலெக்சுவலா என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, இல்ல ஆரம்பத்துல மார்க் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது சாம்பிளுக்கு ஓட்டு போடுவாங்க, அதனால அது அதிகமாச்சு அப்படின்னுவாங்க. ஆனா அப்படியும் லாஜிக்கல் இங்க தப்பா தான் இருக்கு. ஏன்னா இங்க இவிஎம்ல அப்படிலாம் பண்ண முடியாது. மார்க் இது போட்டாலும் ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணாலும் பண்ணாட்டாலும் இந்த ஃபார்ம் 17C இருக்குல்ல, அதில் உள்ள ஓட்டு 390 தான் வந்திருக்கு, கம்மியாக தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, எக்ஸ்ட்ரா 5 ஓட்டு வந்திருக்கு. இங்கே டிஃபிசிட் இல்லை, அதிகமாக வந்திருக்கு. இது எப்படி காரணம்? இந்த 5 ஓட்டு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த 2 டேட்டாவும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டா. இதில் எப்படி குளறுபடிகள் வரும் பாருங்க. ஒரு ஊர்லேயே மொத்தம் 5 ஓட்டுகள் எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க. எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது நம்ம பார்க்கும்போது இன்னும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விடயத்தை நம்ம பார்த்தோம். என்னதுன்னா, பரமக்குடி தொகுதியை பொறுத்தவரையும் டிஎம்கே தான் கடைசியில் ஜெயிச்சது. ஆனால் இந்த விஜய்க்கு வந்த ஓட்டு பேட்டர்னை மட்டும் பாருங்களேன். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஓட்ஸ் வரும்ல, அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ரவுண்ட் 1, அதுக்கப்புறம் பாருங்க ரவுண்ட் 2 2000 சில்லற, அதுக்கப்புறம் பாருங்க 2000 சில்லற, அதுக்கப்புறம் பாருங்க 2000 சில்லற, அப்புறம் 2000 சில்லற, 2000 சில்லற, 2000 சில்லற. என்னங்க இது? இப்படியா ஓட்டு விழும்? திருப்பி பாருங்க 2000 சில்லற 2000 சில்லறன்னு ஒரே சரிசமமா ஓட்டு எப்படி விழும்? இந்த தொகுதியில ஓட்டு எப்படி என்னாங்கன்னா, ஒவ்வொரு ரவுண்டுக்குமே 14 வாக்கு மிஷின் இருக்குல்ல, இவிஎம் மிஷின்ஸே என்னாங்க. இந்த 14 மிஷின்ஸ்லயும் ஓட்டு கூடவே இருக்கும், குறைவே இருக்கும். ஒவ்வொரு பூத்துலயுமே ஒரே ஓட்டு இருக்காது. ஆனா இங்க பாருங்களேன், எல்லாம் ஒரே ஓட்டு. எப்படி ஒரே பேட்டர்ன்ல வந்தது? இது சாத்தியமற்றது. இது இயல்புக்கு மாறானது. இவிஎம்ல குளறுபடி நடந்திருக்குன்றதுக்கான மிகப்பெரிய சந்தேகம் எப்ப எழுதுனா, இப்போ வரையும் அப்சல்யூட் ஓட்டர் டர்ன் அவுட் டேட்டா எலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்ணல. இப்போ வரையும் கான்ஸ்டியூன்சி வைஸ்ல ரிலீஸ் பண்ணாம ஏன் தள்ளி போடுறீங்க? அது மட்டும் இல்லாம பரமக்குடி தொகுதியில எப்படி 5 ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்தது? இதுக்கான விளக்கத்தை தேர்தல் ஆணையம் நிச்சயமா கொடுக்கணும். இந்த விழயத்தை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை கேளுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தொகுதியில் உள்ள வேட்பாளர்களும் கூட உங்க தொகுதியில் உள்ள ஓட்டை பூத் வைஸா எண்ணுங்க. இந்த சமயத்துல கட்சி பேதம் பார்க்காமல் தமிழர்கள் நம்ம ஒற்றுமையா செயல்படணும். இவிஎம் ஒழிப்பதற்கு என்ன நடவடிக்கையோ அதை நம்ம நிச்சயமா எடுத்தாகும். முடிஞ்ச அளவு இந்த விழயத்தை அனைவருக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.